ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய உங்கள் ஒவ்வொருவருக்கும் எங்கும் நிறைந்த ஒரு ஒளிக்கின் சார்பாக வாழ்த்துக்களும் பிரார்த்தனைகளும். இந்த நாளில் ஒரு வசனத்தை நாம் தியானிக்கலாம். யாக்கோபு புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை தியானிக்கலாம். இன்றைக்கு செய்தியுடைய தலைப்பு என்னவென்று சொன்னால், உண்மையான தெய்வ பக்தி எது என்கிற தலைப்பிலே தியானிக்கலாம். பக்தி என்று சொன்னால் கடவுள் சார்ந்த காரியமாக, முழுக்க முழுக்க கடவுளை அண்டிக் கொள்கிற காரியமாக காணப்படுகிறது. அதில் என்னென்ன காரியங்கள் இருக்கும்னா, கடவுளை மாத்திரம் மாட்சிப்படுத்த வேண்டும், உயர்த்த வேண்டும், அவரை சந்தோஷப்படுத்த வேண்டும், அவரோடு இணைந்திருக்க வேண்டும் என்கிற ஆன்மீக காரியங்களை உள்ளடக்கியதாக இருக்கிறது. அதுக்கும் உலகத்துக்கு காரியத்துக்கும் சம்பந்தமே இருக்காது. அப்படிப்பட்ட காரியம்தான் பக்தி காரியம். ஆனால் இன்றைக்கி நம்ம செய்தியுடைய தலைப்பு என்னவென்று சொன்னால், உண்மையான தேவபக்தி எது என்கிற தலைப்பிலே பார்க்கிறோம். உண்மையான தேவபக்தி என்றால் என்ன அர்த்தம்னா, சுத்தமான பக்தின்னு அர்த்தம். இந்த உலகத்தில் அநேக விதமான முறையில் பக்தி காரியங்கள் என்ன செய்கிறது, செயல்படுத்தப்படுகிறது. சிலர் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க தங்களை வருத்தி, தங்களை தாழ்த்தி, கடவுளுடைய சமூகத்தில் அமைதியாக இருந்து என்ன செய்கிறாங்க, பிரார்த்தனை பண்ணுறாங்க. இன்னும் சிலர் பார்த்திங்கன்னா, அவங்க என்ன செய்கிறாங்க, அநேக தியாகங்களை செய்து கொண்டு வருகிறாங்க. இன்னும் ஒரு சிலர் முழங்கால் படியிட்டு கண்ணீரோடு என்ன செய்கிறாங்க, கடவுளை என்ன செய்கிறாங்க, பிரார்த்தனை பண்ணுறாங்க. இன்னும் சிலர் பலவிதமான நேர்த்தியான காரியங்களை செய்து கொண்டு பக்தியை வெளிப்படுத்துகிறாங்க. சரி, இருக்கட்டும். இந்த உலகத்தில் பலவிதமான காரியங்கள் பக்திக்காக செய்யப்படுகிறது. இருந்தாலும் வேதத்தின் அடிப்படையில் உண்மையான பக்தி எது என்பதை நாம் பார்க்க போகிறோம். முதலாவதாக, திக்கற்ற பிள்ளைகளும் விதவைகளும் படுகிற உபத்திரவத்திலே அவர்களை விசாரிப்பதே உண்மையான தேவபக்திக்கு அடையாளமாக இருக்கிறது. அப்போது உண்மையான தேவபக்தி எது என்று வேதத்தின் அடிப்படையில் பார்க்கிற பொழுது, ஆதரவற்ற பிள்ளைகளையும் கைவிடப்பட்ட கைம்பெண்களையும் விசாரிக்கிற, பராமரிக்கிற ஒரு செயல்பாடு தான் உண்மையான பக்தி, அதாவது சுத்தமான பக்தியாக இருக்கிறதுன்னு பைபிள் சொல்கிறது. அப்போது இதை நாம் என்ன செய்யணும், புரிந்து கொள்ள வேண்டும். திக்கற்ற பிள்ளைகளையும் விதவைகளையும் முதலாவது பராமரிக்க முடியுமா? அதுக்கு என்ன செலவு ஆகும்? அதுக்கு எவ்வளோ விதமான காரியங்கள், பொருள் காரியங்கள் ஆகும் அப்படின்னு சொல்லி யோசிச்சு பார்க்கும்போது, அதையெல்லாம் தாண்டி நம்ம என்ன செய்யணும், முன் வந்து அர்ப்பணிப்போடு செய்ய வேண்டும் சொல்லி செய்கிறாங்க பார்த்தீங்களா, அதுதான் மேன்மையான சுத்தமான பக்தி என்று பைபிள் சொல்கிறது. அப்போது எல்லாவற்றையும் பார்த்தீங்க அப்படின்னா சூழ்நிலையெல்லாம் பார்க்காம, மற்ற காரியங்களை எல்லாம் நோக்காம, பல கேள்விகள்லாம் வருமே நினைக்காம, தங்களை அர்ப்பணிப்போடு அர்ப்பணித்து கடவுளுக்காக செய்ய வேண்டும் சொல்லி முன் வராங்க பார்த்தீங்களா, அதுதான் உண்மையான தேவபக்தி. அப்போ இப்படிப்பட்ட அந்த விதவைகளை பராமரிக்கிறது, திக்கற்ற பிள்ளைகளை விசாரிக்கிறதுலாம் யார் செய்தாங்கன்னா, அப்போஸ்தலர் புத்தகத்தில் சீடர்கள் செய்தாங்க. அவங்க ஒவ்வொருவரும் ஏழைகளையும் திக்கற்ற பிள்ளைகளையும் விதவைகளையும் என்ன செய்தாங்க, விசாரித்து பராமரித்தாங்க. அவங்களுக்கு என்னென்ன தேவையோ அவங்களுக்கு கொடுத்து பராமரித்து பாதுகாப்பு கொடுத்தாங்க. அவங்க வந்து உலகம் அப்படி சொல்லுமே இப்படி சொல்லுமே என்ன செய்யலை, நினைக்கலை. அவங்க வேறு எந்த ஒரு காரியத்தையும் யோசிக்கலை. தங்களையே அர்ப்பணித்து வாழ்க்கையில் செய்தாங்க, கர்த்தருக்காக ஒப்பு கொடுத்து செயல்பட ஆரம்பித்தாங்க. அப்போ அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான பணியை அவங்க செய்து தேவபக்தியை வெளிப்படுத்தினாங்க. அப்போ இதுதான் சுத்தமான தேவபக்தி முதலாவதாக. இரண்டாவதாக, உலகத்தால் தங்களை கரைபடாதபடி காத்து கொள்வதுதான் மாசு இல்லாத சுத்த பக்தியாக இருக்கிறது சொல்லி வேதம் சொல்கிறது. அப்போ மாசு இல்லாத சுத்தமான பக்தியாக இருக்கிறது இருந்தால் உலகத்தால் கரைபடாதபடி தன்னை காத்துக்கொள்வது. உலகத்தால் கரைபடாதபடிக்கு அப்படின்னு என்ன அர்த்தம்? உலகத்துக்கு ஒத்த வேஷம் போடாதபடிக்கு, உலகத்தால் தன்னை ஈடுபடுத்தி கொள்ளாதபடிக்கு, உலகத்தால் தன்னுடைய காரியங்களை மாற்றாதபடிக்கு, வேஷம் போடாதபடிக்குன்னு அர்த்தம். அப்போது எந்த சூழல் வந்தாலும், எவ்வளோ போராட்டங்கள் பாடுகள் வந்தாலும் தன்னைத்தானே அவர்களை என்ன செய்யணும், அப்படியே தூய்மையாக வைத்து கொள்ள வேண்டும். உலகத்துக்கு ஒத்த வேஷம் போடாமல், உலகத்தோடு இணையாமல், தன்னைத்தானே தூய்மையாக வைத்துக்கொள்ளக்கூடிய உன்னதமான அந்த மனநிலை தான் கரைபடாத அனுபவம். அப்படிப்பட்ட அந்த இரண்டாவது காரியம்தான் சுத்தமான பக்தி என்று வேதம் சொல்கிறது. ஆகவே இப்படிப்பட்ட ஒரு செயல்பாடுகளை செய்வதுதான் தேவன் விரும்புகிற காரியம். எனவே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற, இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும், ஆண்டுடைய பிள்ளைகளும் புரிந்து கொள்ளக்கூடிய விஷயம் என்னவென்று சொன்னால், உண்மையான தேவபக்தி எது என்றால் திக்கற்ற பிள்ளைகளையும் விதவைகளையும் விசாரிக்கிறது. இரண்டாவதாக, உலகத்தால் கரைபடாதபடி தன்னை காத்துக்கொள்வது. எனவே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற, பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளும், வாலிய பிள்ளைகளும் தங்களை காத்துக்கொண்டு தேவனுடைய நாம் மகிமைக்கென்று செயல்பட வேண்டும் என்று சொல்லி எங்கும் நிறைந்தவர் ஊழியம் உங்களை வாழ்த்துகிறது. ஆமென்.